கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உடம்புலாம் எனக்கு சரியாயிருச்சு. நிறைய பேர் இப்ப எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி வந்து உடம்பு பரவாயில்லையா, ஏன் இப்படி திடீர்னு நிறைய கேட்டீங்க. இப்போ ஏற்கனவே வீடியோலயே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பூசணிக்காயை வாங்கி சுத்தி போடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் அதோடய வந்து ஃபுல்லா வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். இப்பதான் கொஞ்சம் டயர்ட் எல்லாம் போய் கொஞ்சம் நார்மலா ஆயிட்டாங்க. ஆமா, புரியதா இருக்கு. இப்ப நாங்க 2 பேருமே கடைக்கு இப்போ சுத்தமா வரவே அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப அலைய முடியல, கடையிலுமே உட்கார முடியல கொஞ்ச நேரம் கூட, அவங்களால ஆள் வந்துகிட்டே இருக்கனால. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்து, நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா அந்த விஷயத்த நீங்க போடுங்க நீங்களே பாருங்க, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். ஏன் வந்து இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் அந்த ப்ராப்ளம், கொஞ்சம் வேலை, உடம்பு சரியில்லாம போனது, ஃபங்க்ஷன், அதனால வந்து அந்த வீடியோவை போடவே முடியல. ஆனா நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டினா வந்து அதிகமா கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம அந்த கொஸ்டினை தான் நான் வந்து உங்கள்ட்ட சொல்லி என்னன்னு எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். நான் வந்து படிச்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து வந்தீங்கன்னா ஒரு பார்ட்டா போறேன். நாளைக்கு வேற இன்னொரு பார்ட் போறோம். அதுல வந்து கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவோம். இப்போ வந்து கான்ட்ரவர்சி பிளஸ் ஒரு ஹாப்பி வீடியோ அந்த மாதிரினே வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு கான்ட்ரவர்சியா தான் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி கேட்ட கேள்விக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து எப்ப போட்ட போஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா 3 வாரம் ஆச்சு. 3 வாரத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டுக்கு இப்பதான் நாங்க ஆன்சரே பண்ண போறோம். இந்த போஸ்ட்ல தான் கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுவரை நான் அப்ரூவ் பண்ண கொஸ்டின் 250, அப்ரூவ் பண்ணாம இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் புதுசா ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே வெள்ளைக்கான வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா. காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் காய்ச்சுக்கு நீங்க என்ன பண்ணீங்க லெக்சரலுக்கு? இது எக்கச்சக்கமான கொஸ்டின். அவங்களுக்கு வந்திருக்கு, எங்களுக்கு வந்திருக்கு. அது என்ன சொல்றது, என்ன பண்ணோம்? நம்ம ஒண்ணுமே பண்ணல. இது நாங்க எதுக்கு பண்ணணும்? நாங்க எதுவுமே பண்ணலையே. நாங்க பண்ண பால் காய்ச்சுக்கு போனோம், அழகா மேக்கப் பண்ணி நின்றோம், வந்துட்டோம். மொய் எழுதணும். நாங்க வந்து 50,000 மொய் எழுதியிருந்தேன். 50,000 அவ்வளவுதானே? நாங்க வந்து 50,000 மொய் செஞ்சிருந்தோம். நிறைய பேர் ஏதாவது பொருள் வாங்கி வைக்கல. என்ன பொருள் வாங்கி வச்சீங்க? சோஃபா நீங்க தான் வாங்கி வச்சீங்களா? சோஃபா நான்லாம் எதுவுமே வாங்கல. நாங்க எந்த பொருளுமே வாங்கி கொடுக்கல. இந்த டயத்துல நான் எங்கேயுமே அலைய முடியாது. அதனால வந்து காசு அவனுக்கு வந்து வீட்டு வேலை நிறைய இருக்கு. நிறைய பேர் ஏன்டா வந்து கேட்டீங்க, அக்கா நீங்க லெக்சரலுக்கு சோஃபா வாங்கி கொடுத்தீங்க, என்ன ரேட்டுக்கா அப்படின்னு கேட்டீங்க. நான் சோஃபா வாங்கி கொடுக்கல சிஸ்டர், நான் வந்து அமௌண்டா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க நம்மளுக்கு சோஃபா வாங்கி கொடுத்து நம்ம அவங்களுக்கு சோஃபால வீடியோ எல்லாம் போடும்போது நம்ம தான் அதை வாங்கி கொடுக்க நினைச்சிருக்காங்க நிறைய பேர். அது நாங்க வாங்கி கொடுக்கல. அதாச்சும் பாத்தீங்கன்னா அருளோட அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது, தாய்மாமன் சீர்ல வந்தது அது. ஓகேங்களா? நாங்க வந்து சோஃபா வாங்கி கொடுக்கல. ஏன் சோஃபா வாங்கி கொடுக்கலன்னா, அவங்க எல்லாமே வாங்குறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. கட்டிலு இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம்னா மொய்யா செஞ்சிருவோம். அவனுக்கு வீட்டு அடுத்த வேலைக்கு யூஸ் ஆகும். அவனுமே எங்களுக்கு வந்து காசே செஞ்சிருங்க, எந்த பொருளும் வேற, எல்லாமே வந்துருச்சு, காசை செஞ்சிருங்க, எங்களுக்கு வீட்டு செலவுக்கு நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் காய்ச்சி விட்டு நிறைய கடன் எல்லாம் வாங்கியிருந்தானா, அதுக்கு அடைக்கிறதுக்கும் அவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நாங்க வந்து 50,000 மொய் செஞ்சுட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, மஞ்சுக்கு எவ்வளவு மொய் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்க. மஞ்சு பாத்தீங்க அப்படின்னா, மஞ்சுக்கு வந்து நாங்க வந்து 3 lakhs மொய் செஞ்சோம். அவங்க எங்களுக்கு பால் காய்ச்சிக்கு செஞ்சாங்க, பிளஸ் அதை போட்டு தான் நம்ம வந்து செய்யணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு கடன் மாதிரி தான். மொய்ன்றனாலே கடன் தான். நம்ம அடுத்து திருப்பி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா போட்டு பண்ணணும். அதனால அவங்களுக்கு நாங்க 3 லட்சம் மொய் போட்டிருக்கு, சின்ன தோடு எடுத்திருக்கு. ஆமா, மத்தபடி நகை நட்டு எல்லாமே நம்ம தான், எல்லாமே நம்ம ஃபேமிலியா தான் சேர்ந்து தான் பண்ணிருக்கோம். அதனால நகை நட்டு, காரு, பைக் எல்லாமே பாத்தீங்கன்னா தாய்மாமன்கள் சீர் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, லெக்சர்ல பத்தி 1 வேர்டுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது எதுக்காக கேக்குறீங்க அப்படின்றது மாதிரி என்ன சொல்றது, இவன் தம்பி என் தங்கச்சி, இதான் 1 வேர்டு. ஈஸியா முடிஞ்சா. இதான் மயன், 2வது மயன், மயன், 3வது மயன். யாரு 3வது மயன்? அச்சுமா, மகி, அதுக்கடுத்து தர்ஷன். அப்படிதான் 3வது மயன். 4வது மயன் வந்து நிகிலன். அதுக்கடுத்து 5வது மயன் இந்த குட்டி வயிற்றுக்குள்ள இருக்க பாருங்க, மயன் இல்ல மகள், மகன். சரி, அந்த கொஸ்டின் இருக்குது, நான் சொல்றேன், அதுக்கடுத்து வரேன். லெக்சர்ல பத்தி 2 வேர்ட்ல சொல்லணும்னா என்ன சொல்றது? எங்களுக்கு வந்து நாங்க அவங்ககிட்ட வந்து பர்சனல் நிறைய எடுக்க முடியாது, நிறைய எடுக்கல நாங்க. அதனால நாங்க வந்து
கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தெரியல. ஆனா நீட்டா போய்க்கிருக்கோம். ஏன் நீங்க வந்து மஞ்சோட இருக்க மாதிரி அருளோட இருக்க மாட்டீங்க? அருள் ஏன் மஞ்சோட இருக்கிற மாதிரி யோகாவோட இருக்க மாட்டாங்க? இந்த கொஸ்டின் நிறையவே வருது. அங்க இருக்கணும். அங்க இருந்தாலுமே நாங்க வந்து ரொம்ப அந்த இப்படி க்ளோஸா இருக்க வீடியோ எடுக்க மாட்டோம். அந்த இடத்துல எங்களுக்கு அந்த தாட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல தூங்குறேன். கீரமங்கலத்துல வந்து நாங்க போயிட்டு 3 தடவை போயிட்டோமா 4 தடவை போயிட்டோமா 4 தடவை தான் கீரமங்கலம் போயிருக்கோம் நினைக்கிறேன். இப்ப 3 நாள் போயிருந்தேன். 3 நாள்ல 2 நாள் ஆகிடலாம். அங்கதான் இருந்தோம். நான் வீடியோ எடுக்கல. தோணும், நினைப்பேன் நானு போகும் வீடியோ எடுத்துட்டே போகணும்டா அப்படி நினைப்பேன். ஆனா வந்து எங்களுக்கு வந்து சரி ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும்போது தவிர்த்து விருந்துலாம் சாப்பிட்டோம். எங்களுக்கு கறி அதெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க அம்மா. அதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்துருக்கலாம். ஆனா எடுக்கல. அந்த டயத்துல எங்களுக்கு வந்து அது தோணவே இல்லை. அந்த டயத்துல எங்களுக்கு தோணல. அதுக்கடுத்து கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, லெக்சர்லுக்கு உங்களுக்கு உள்ள பாண்டிங் பத்தி சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேன், என்னத்த பாண்டிங் பத்தி சொல்றது? என் தங்கச்சி, என் தம்பி, என்னோட கொழுந்தனாரு, என்னோட தங்கச்சி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பாண்டிங்? நாங்க எல்லாமே க்ளோஸ் தான். எப்பயுமே அவங்க எங்க சைடு வந்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு வராம போக மாட்டாங்க. நாங்க அங்க போனோம்னா, இப்ப ரீசெண்டா தான் வீடு கட்டி முடிச்சிருக்காங்க, போனோம்னா நாங்க போகாம வர மாட்டோம். நான் போய் நேரா பெட்ரூம்ல போய் படுத்துறேன். யாரும் கேட்க மாட்டேன். அதுக்கடுத்து கொஸ்டின் வந்து அருள் பிரெக்னண்டா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போதைக்கு இல்ல, ஆனா கண்டிப்பா கூடிய விரைவில் உங்களுக்கு. ஏன்னா வீடு கட்டிட்டு வந்து இந்த மாதிரி சொன்னி நல்ல வீடியோல கூட இருக்கலாம். மேபி வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை முழுசா முடியல. என்ன வீடு சில சின்ன வேலைகள் நிறைய இருக்கு. இருந்தாலுமே பேபி பிளானிங் அவங்க புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்க்கறாங்க. ஆமா, இப்போ கேர்ள் பேபி தான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற. அது அவன் நினைச்ச மாதிரி ஒரு கேர்ள் பேபி பிறக்கட்டும் அவளுக்கு. ஓகேங்களா? மகிக்கு எப்ப காது குத்த போறீங்க? மகிக்கு காது குத்தல. பிறக்க போற பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அவனுக்கு 5 வயசு வரும்போது மகிக்கு அவனுக்கு சேர்த்து குத்துவேன். பிரம்மாண்டமா நல்லா ஒரு பெருசாவே நல்ல. ஏன்னா அதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ற காரணமே. மஞ்சுக்கா வீட்டு ஃபங்க்ஷன் என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப காது குத்துக்கு முன்னாடி போட்ட கொஸ்டின் ஆன்சர்ன்றனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க போன வீடியோலயே பார்த்துருப்பீங்க. அது வந்து லெக்சரல் பால் காட்சிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அதையும் நான் வீடியோலயே சொல்லிட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இப்ப எத்தனாவது மந்த்னு கேக்குறீங்க. எனக்கு 5th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெக்சரல் பால் காட்சி உங்க அம்மா அப்பா சிவாக்கா மதுவுக்கா யாருமே வரல. எங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்தாங்க. சிவாவும் மதுவும் ஏன் வரல அப்படின்னா, இங்க ஒரு கல்யாணம். என் தங்கச்சி பாரதி ரீசனா நாங்க எல்லாம் ஒரே மாதிரி சேலை கட்டி விளக்க மாதிரிலாம் வச்சு ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு வீடியோ எல்லாம் எடுத்திருப்போம். ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கும். அவளோட தங்கச்சிக்கு கல்யாணம். ஆனா அந்த வீடியோ நாங்க எடுத்தோம், ஆனா போஸ்ட் பண்ணல, ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா ஐபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன். இந்த எங்க அக்கா கூட வயிற்றுலாம் வச்சு வீடியோ எடுத்திருப்போம் நாங்க. சாரி 3 பேரும் கட்டி வீட்டு வாசல்ல. அன்னைக்கு தான் வந்து மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சப்ப பாத்தீங்கன்னா சடங்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சு. அதனால இவங்க 2 பேரும் வந்தாங்க, இவங்க 2 பேரும் இங்க இருந்தாங்க, நாங்க 2 பேரும் அங்க போனோம் பால் காய்ச்சிக்கு. ஏன்னா அம்மா அப்பா எல்லாருமே அங்க வந்துட்டாங்கன்னா, சித்தி அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி மகளுக்கு வந்து யாருமே நிக்கலன்னா தப்பா போயிருன்றதுக்காண்டி அம்மா வந்து சங்கரியும் மதுவிலாவே அங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. போட்டது சங்கரி தான். எங்க அம்மாவும் அப்பாவும் பால் காட்சிக்கு வந்துட்டாங்க. எங்க அம்மாவா வந்திருக்க பால் காட்சி நீ வீடியோலயே பாத்துருப்பீங்க. இந்த கேட்டவங்க வந்து பாக்கலன்னு நினைக்கிறேன். சிவாவும் மதுவும் மட்டும்தான் வரல. காது குத்தப்ப பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுமே இல்லாதனால வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா எல்லாருமே வர பிளான் தான். எங்க சித்தி திடீர்னு கல்யாணம் வச்சது எங்களுக்கே தெரியாது. கல்யாணம் சொன்னாங்களா அந்த டயத்துல வச்சுட்டாங்க. அதனால எங்களுக்கே தெரியாது, திடீர்னு ஆகி போயிருச்சு. அதுக்கடுத்து என் நேம் காவியா, வீடியோல சொல்லுங்க கண்டிப்பா. ஹாய் காவியா, வீடியோ நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்து தான் வந்து கமெண்ட் பண்ணணும். வீடியோ பார்க்கவே இல்லை நீங்க. ஓகே, நீங்களும் லெக்சர்லும் எப்படி ஹாப்பியா இருக்கீங்க? எங்களுக்கு இப்படியே ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அடுத்து நாங்க வீடியோ எடுக்கிறோம், அங்க என்ன நடக்குது எல்லாத்தையும் ஃபன் பண்றத காமிக்கிறேன். டெய்லி ஒரு மினி vlog போடுங்க. கண்டிப்பா போடுறோம். எங்கிட்ட டைம் இருக்கு. லெக்சர் கிட்ட நீங்க பிரெக்னன்சி ரிவீல் பண்ண வீடியோ போடுங்க. நாங்க அதான் வீடியோல சொல்லிருப்போம், நாங்க எடுக்கவே இல்லை. அத்தைட்ட சொன்னதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் செஞ்சீங்க சொல்லியாச்சு வீடியோலயே. இப்போ உங்களுக்கு எத்தனாவது மந்த் சொல்லியாச்சு. மகி ஸ்கூல் போயிட்டானா? என்ன படிக்கிறான்? மகி வந்து இப்போ வந்து சீனியர் கேஜி போயிருக்கான். இப்போ வந்து அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். பண்ணை மாரிவேணியில தான் சேர்த்திருக்கோம். அகைன் எப்போ லெக்சர் வீட்டுக்கு போவீங்க? போயிட்டோம், நிறைய தடவை வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் போனா வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் போனா கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தே போடுறேன். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் தாங்க. இந்த கொஸ்டின் வந்து வராத ஆளே இல்ல.
ஒரு நிறைய கொஸ்டின் இருக்கு. முக்கியமான கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். ஏன் வந்து ராமண்ணா கேர்ள் பேபி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஏன் வந்து யோகாக்கா நீங்க ஏன் பாய் பேபி இருக்கும்போது பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்ட கொஸ்டின் வந்து எக்கச்சக்கமா நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாது அதை பத்தி. நான் வந்து ஏன் பொம்பளை பிள்ளை வந்து எதிர்பார்க்க நான் சொல்லி அது சொல்லிக்கலாம். நான் வந்து பொண்ணு ஏன் எதிர்பார்க்கறேன்னா, பொண்ணு 2 பொண்ணு இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அது எனக்கு தான், அந்த பொண்ணு என் பொண்ணுதே அது. பட் பொண்ணு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற காரணம் வந்து வேற ஒரு காரணம். அதுக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து இவங்க வந்து மனசை நான் வந்து அப்படி யோசிக்க வச்சுட்டேன். அப்படியே யோசிக்க மயில வந்து ரொம்ப தங்கமானவங்க, அவங்க கஷ்டப்பட கூடாதுன்னு ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 2 தூணு இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. 2 பக்கெட் 3 சிங்க. நான் ஒரு ஆளு, மகி ஒரு ஆளு, இன்னொரு பறக்க போற 3 சிங்கத்துக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னைய பாக்குறதுக்கு ஒரு ஆளு, என் பையன் என்னை பாத்துருவான் எனக்கு தெரியும். ஏன்னா நீ போனதுன்னு நான் சொல்றேன். உன் பையன் நீயே பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க பசங்க பார்க்க மாட்டாங்க, பொண்ணுதான் பாப்பாங்க. அது பிரேக் பண்ணு. அப்படி கிடையாது. நான் சோகம் இருந்தாலும் என்னப்பா ஏது பாப்பேன் அந்த மாதிரி. அப்பா நீ விளையாட போப்பா, அதெல்லாம் அம்மா சொல்லல. நான் அன்னைக்கு வாமிட் பண்ற மாதிரி பண்ணும்போது, அம்மா நீ வாமிட் எடுமா, நான் அள்ளி போடுறேன்மா அப்படின்னு என்ன சொல்றேன். அது ஒரு போன் உங்களுக்கு வந்து பேக் போன் மாதிரி என் பசங்க. அதனால இவங்க பையன் எதிர்பார்க்கறேன். நான் வந்து மெயின் காரணமே வந்து ஒரு காரணத்துக்காக தான் நான் பொண்ணு எதிர்பார்த்தேன். பட் இப்படின்னு போகும்போது எனக்கு ஒரு மனசு பையனே ஓகே தான் அப்படின்னு அது நம்ம முடிவு பண்ண முடியாது. அது எல்லாமே மேல இருக்கேன் பாத்துக்க. இன்னொரு ரீசன் என்ன போற யாரு பிறந்தாலுமே சந்தோஷம், யாரு பிறந்தாலும் என் பிள்ளையதான். அது ஒரு விஷயம். எனக்கு இன்னொரு விஷயம், இந்த இவ சொன்னது எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம்னா, என் பையன் வந்து நாங்க எத்தனை வருஷம் வரை உயிரோட இருப்போம்னு எனக்கு தெரியாது. நான் இப்ப ரீசெண்ட் டெத்ல நிறைய பாத்துட்டோம் சின்ன சின்ன வயசுல. அதெல்லாம் பார்த்துட்டு நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம எப்ப இருக்க போறோம் என்னன்னு தெரியல. என் பையனுக்கு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா, அவனுக்கு தாய்மாமன் சீர் செய்ய சொல்லி அவங்க வீட்டுல கம்பல் பண்ணிடுவாங்களோ, இவ போற வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருவானோ, இவனுக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருவாளோ, என் மருமக ரொம்ப கஷ்டப்பட்டுருமோ, என் பொண்ணுனால என் மகன் கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்ற அளவுக்கு நான் இப்ப யோசிச்சுட்டேன். இன்னும் இருக்கு எனக்கு காலங்கள் அதுக்கெல்லாம். ஆனா இப்ப யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம உசோட ரொம்ப வருஷமா இருக்க மாட்டோம். எங்களுடைய இதுவே வந்து நாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் தான் யோசிப்போம். அடுத்து என்ன நடக்கும், இதை பண்ண நம்ம அண்ணன் என்ன நடக்க போகுது, அப்ப அதை வந்து டைவர்ட் பண்ணுவேன், சேர்த்துருவேன். இருந்தா அந்த டயத்துல வந்து நம்ம இந்த இடத்துல இருந்திருக்கோம், மருமகன்ற ஸ்தானத்துல இருந்திருக்கோம், மகேன்ற ஸ்தானத்துல இருந்திருக்கோம். நம்ம மகன் கஷ்டப்பட்டுருவானோ, இதனால அவங்க மகளோட ஃபேமிலி வீட்டுல சண்டை வந்துருமோ, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா 2 பசங்க அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிட்டாலும் நீங்க அடிச்சுக்கங்கடா, நீங்க பிடிச்சுக்கங்கடா, 2 பசங்க போதும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் வந்து இன்னொரு விஷயம் என்ன, நாங்க 3 பொம்பளை பிள்ளையா இருந்தனால எனக்கு வந்து பையங்க பொண்ணு பிடிக்காதுன்னா நீங்க யோசிக்காதீங்க. பொண்ணு ரொம்ப பிடிக்கும், வந்துச்சுன்னா அவ்வளோ அழகா வச்சுக்கிருவேன், அது வேற விஷயம். இருந்தாலுமே நாங்க 3 பொம்பளை பிள்ளையா இருந்தனால எனக்கு பையங்க மேல ஒரு கிரஸ் அதிகமாயிடுச்சு. ஒரு 2 பசங்க 3 சிங்கம் நம்ம கெத்த நடுவுல எனக்கு வாங்கடா, எனக்கு 3 பையங்க 2 பசங்கடா, ஒரு சிங்கம் மாதிரி ஒரு புருஷன்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு அதனால எனக்கு வந்து ஒரு பையன். இப்ப நான் சொன்னது வந்து 2 பசங்க இருக்கவங்க கண்டிப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் எனக்கு தெரிஞ்சு. 2 அதுக்காக பொம்பளை பையன் பொம்பளை பிள்ளையும் பெஸ்ட் தான். என்ன பர்சனலி எனக்கு தோன்ற விஷயங்க நான் அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. மற்றபடி வீட்டுல எல்லாருமே வந்து கேர்ள் பேபி தான் இருக்காங்க. என் தம்பியும் சரி, அருளும் சரி, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாருமே கேர்ள் பேபிலாம் இருக்காங்க. பட் நானுமே கேர்ள் பேபி தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் என்ன நடந்தாலும் சரி. ஆனா எந்த பேபி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுக்காக வந்து அந்த பிள்ளையெல்லாம் ஐயோ கேர்ள் பேபி பண்ண அப்படிலாம் யோசிக்காது. இவன் வந்து யோசிக்க மாட்டேன், நானும் யோசிக்க மாட்டேன். ஆனா நான் சொல்லிட்டேன், எந்த பேபி பிறந்தாலும் நீ எடுத்த உடனே அது ஒரு பவன் நகை கழுத்துல கண்டிப்பா போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். கேர்ள் பேபியோ பாய் பேபியோ பிறந்த வாக்குலயே நீ கையில் எடுத்து வச்சுக்கோ ஒரு பவன் நகை அவ கழுத்துல. ஏன்னா நம்ம மகிக்கு அந்த மாதிரி எதுவுமே நாங்க பண்ணவே இல்லை. அவனுக்கு வந்து ஒரு வண்டி கூட இல்லாம ஆட்டோல கூட்டிட்டு போட எல்லாமே வீடியோ பாத்துருப்பீங்க. இந்த வட்டம் அவன்கிட்ட எல்லாமே இருக்கணும். அவன் பிறந்த உடனே அவனை பையனோ பொண்ணோ 2 பேபி எந்த பேபி பிறந்தாலுமே அவனுக்கு வந்து தங்கத்தை பிறந்த அப்ப வெளியே கொண்டு வந்து பாப்பாங்களே, அப்பயே அவன் கழுத்துல போட்டு கழட்டி சேர்த்துக்கிறீங்க. உண்டியல் எப்ப இருந்ததுன்னா இப்ப ரீசெண்டா ஒரு 4 மாசமா அதை போட்டுக்கிட்டே இருக்கேன்.
முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துருக்கேன். 1 பவுன் வர வரைக்கும் சேர்க்கல, 1/2 பவுன் சேர்த்துருப்பேன்ல, 1/2 பவுன் சேர்த்துருக்கேன். இன்னொரு 1/2 பவுனுக்கு சேர்க்கணும். அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கேன். உண்டியல் போட்டுக்கிறீங்க அதுக்காக. இல்ல அதுக்குன்னு சீட்டு வேற தனியா போட்டு சீட்டு வேற தனியா போட்டிருக்கேன். 2-3 சீட்டு போட்டு. அக்கா நகைக்கடையில வேலை பார்க்கறா, மதுலா தச்சு வேலை பார்க்கறனால அவங்க சீட்டு போட்டிருக்கேன். சீட்டு போட்டு அதுக்கு தனியா 3 சீட்டு போட்டிருப்பேன். நகை சீட்டு நான் தனியா போட்டிருக்கேன், இவங்க தனியா போட்டிருக்காங்க. இன்னொரு சீட்டு வந்து தனியா இருக்கு. 3 சீட்டு போட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த வச்சுதான் நாங்க வந்து எந்த குழந்தை பிறந்தாலும் நகை எடுத்து கழுத்துல போட்டுறோம் அப்படின்னு பிறந்த உடனே ஆட்டோல கூட்டி போனோம். ஒரே காரணத்தினாலதான் அந்த புது வண்டி எடுத்தேன். இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்றேன். இன்னொரு விஷயம் நடக்க போது அதை இன்னொரு விஷயம் வரப்போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரியா இல்ல சிசேரியனான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் வந்து நான் ரொம்ப நார்மல், ரொம்ப ரொம்ப நார்மல். ஏடி குழந்தை விட்டு அசால்ட்டா நடந்து வரியா அப்படின்னு கேட்டேன். ஆனா அங்கிருந்து வீட்டுல இருந்து வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டா. படி ஏறும்போது என் கூட இருக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோமே பிள்ளைக்கு அப்படின்னு. நடக்க முடியாம நடந்தா. ஆனா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நடந்து வந்தா. என்னடி குழந்தை பெத்தியா இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி பார்த்தா மயில ரொம்ப இப்படி சொல்ற மயில வந்து ரொம்ப வெயிட்டா இருந்தான். பிறக்கும் போது 3 கிலோக்கு மேல இருந்தானா. 3.25 இருந்தான் தம்பி. நான் கூட என்ன தம்பி இவ்வளவு வெயிட்டா இருக்கேன், எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன கல்லு கொண்ட மாதிரி நடந்து வர. அங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல இத்தனை கிலோ இருக்கா, நீங்க நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரி. பட் இந்த டைம் வந்து நார்மல் டெலிவரி தான் இருக்கணும்னு நான் வேண்டி இருக்கேன். ஏன்னா எப்ப போகணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நார்மல் டெலிவரி தான. ஃபர்ஸ்ட் பேபி நார்மல்னால செகண்ட் நார்மல் தான். அந்த மாதிரி அது டிஃபிகல்ட் இருந்தா மட்டும் தான் வந்து சிசேரியன் போவாங்க. வந்து அப்புறம் அவங்களே கேட்டிருக்காங்க என்னன்னா நீங்க இந்த பேபி எங்க பார்க்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே சேம் மகிழன் எங்க பிறந்தானோ அதே ஹாஸ்பிடல்ல தான். ஆமா. அதுக்கு யோகா சிஸ்டர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க அம்மா அப்பா உங்களை எப்படி எல்லாம் கவனிப்பாங்கன்னு சொல்லுங்க ராம் பிரதர். என்னேவா சாப்பிடுங்க மாமா, எனி டைம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட புரோட்டா மெயினா வந்து புரோட்டா. ஏன்னா அவருக்கு பிடிச்ச புரோட்டா. அங்கே சால்னா நல்லா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சால்னா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால வந்து புரோட்டா சாப்பாடு இல்லை புரோட்டா எழுந்துரும் அப்படின்றாரு. உடனே போயிடுவாரு புரோட்டா. அவங்க மற்றபடி இன்னி வரையும் என்னை திட்டினது கிடையாது. இன்னி வரையும் திட்டிருக்காங்கன்னா எங்க அத்தை தான் என்னை திட்டிருப்பாங்க. ஆனா எங்க மாமா என்னை திட்டினதே கிடையாது. என்னை யாராவது திட்டினானா எங்க மாமா கோவத்துல அவங்கள மட்டும் திட்டி போடுவாங்க. அது மாதிரி நான் வந்து நம்ம வீடு தான். நான் போய் பாத்திரம் விளக்கு, நான் போய் தட்டு, நான் சாப்பிட்ட தட்டையே கழுவினாலுமே கத்துவார். அவர் என்ன பண்றாரு போய் பார்ப்போம், அவர் போய் என்ன பண்றாரு. அது மாதிரி எதுவுமே பண்ண விட மாட்டாரு. அவர் நான் ஏதாவது பண்றேன்னா வந்து முதல் திட்டு இவளுக்கு விழுவும், 2வது திட்டு அத்தைக்கு விழுவும். அவங்க இருந்தாங்கன்னா இருந்துக்கிட்டு நான் வேலை செஞ்சேன்னா திட்டு விழுவும் கண்டிப்பா. அதனால என்னெல்லாம் நல்லா பாத்துக்கிறா. இன்னைய வரைக்கும் என்னை ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. எங்க அம்மா வந்து இப்ப வரைய மருமகனோவோ ராம்னோ அப்படி கூப்பிட்டதே கிடையாது. தம்பி 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 தான். மருமைங்கிறது என்னை கூப்பிட்டதே கிடையாது. வேற ஆள்கிட்ட சொல்லும் போது கூட கூப்பிட்டுருக்காங்க. என்னை வந்து தம்பி வாங்கப்பா, இதாப்பா அப்படிதான்ப்பா இப்படிதான்ப்பா அப்படி அவ்வளவுதான். இந்த பா வா போ அப்படித்தான் சொல்லுவாங்க. எனக்கு ஏதாவது கூப்பிடணுமா என்ன வச்சுதான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து கூப்பிட மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, நீங்க எதிர்பார்க்க மாட்டாங்க எங்கேயும். அதுக்கு ராம் பிரதர் உங்களுக்கு அந்த கொஸ்டின், யோகா சிஸ்டர் பண்ணதிலேயே மறக்க முடியாத சர்ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லுங்க. மறக்க முடியாத சர்ப்ரைஸ்னா இனிமேதான் இருக்கு. இதுக்கு முன்னாடினா நான் கார் வாங்கினது, அப்புறம் மகிழன் பிறந்தது, வேற இல்ல கிஃப்ட். சர்ப்ரைஸான கிஃப்ட் நிறைய நான் உனக்கு பண்ணிருக்கேன். நீங்க உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆனது அந்த பேட் வாங்கி கொடுத்து தூக்கத்துல ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுலதான் நான் ரொம்ப ஏன்னா எதிர்பார்க்காம நடந்த ஒரு சம்பவம். அதுவும் நான் ரொம்ப நாள் வருஷம் தேடி அந்த பேட்டை என்னால வாங்க முடியலையே அப்படி இருந்தேன். பட் அந்த பேட்டை வாங்கி கொடுத்தது இன்னி வரைக்கும் நான் விளாண்டுட்டு தான் இருக்கேன். என் உடம்பு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னா இவங்களுக்கு காரணம் அந்த கோட்டு காரணம். ஓகே, நீங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஏதாவது லவ் பண்ணிருக்கீங்களா? கோச்சுக்குறாதீங்கன்னு சொல்லிருக்காங்க 2 பேர். நான் கோச்சுக்கலாம் மாட்டேன், நான் லவ் பண்ணிருக்கேன். நான் லவ் பண்ணிருக்கேன். நம்ம குட்டீஸ் 1 சைடு லவ், 2 சைடு லவ், 3 சைடு லவ்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா அதை நான் சொன்னா இவங்க சொன்னா மட்டும் நாங்க ஏத்துக்கணும், நாங்க சொன்னா மட்டும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே. அது வந்து ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல எல்லாத்துக்குமே லவ் எல்லாம் இருக்கும்ல, அதனால எல்லாத்துக்குமே இருக்கும். சொல்ல முடியாது. ஓகே, லவ் எல்லாம் இல்ல, சும்மா யாருக்கு அருவாச்சி பாப்பேன். நான் தான் கட்டிக்கிட்டேன், வேற யாரும் லவ் எல்லாம் பண்ணல. ஓகே, நீங்க இப்ப வரைக்கும் வச்சிருக்க கோல்டு ஜுவல்லரிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து அரஸ்மெண்ட் போயிடுவாங்க. எங்க கோல்டு ஜுவல்லரி கடை ஃபுல்லா இருக்குங்க, சொல்ல முடியுமா? அதெல்லாம் வேண்டாம், அதை கேட்காதீங்க. கோல்டு ஜுவல்லரி இப்போதைக்கு என் கையில இப்ப எதுவுமே இல்ல, எல்லாம் பேங்க்ல இருக்கு. நான் போட்டிருக்க மட்டும் இருக்கு. இந்த பெரிய செயின் இப்ப ரீசெண்டா வாங்கணும்ல அது,
அப்புறம் நான் ராமோட செயின் போட்டிருக்கேன். இது நீங்க எல்லாம் என்னோட கடை கலெக்ஷன் நினைச்சுக்கிறீங்க. இது கடை கலெக்ஷன் கிடையாது, இது மதுவலாத்தாச்சி கடை. அங்க கடை ஒர்க் பண்றாங்களா 5 பவுன் 5 பவுன் ரவுண்டா. ஏற்கனவே எனக்கு அத்தை போட்ட 3 பவுனை நான் போட்டுட்டு இதுல எக்ஸ்ட்ரா 2 பவுனுக்கு நான் சேர்த்து வச்ச பணத்துல போட்டேன். ஓகே, அதனால வந்து கோல்டு வந்து நிறையவே இருக்கு. நிறையலாம் இல்ல, போதும் 20 பவுன் இருக்குமா இருக்கும், மேக்ஸிமம் இவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேலாம் இல்ல. சிம்டம்ஸ் வீடியோ போடுங்க சொல்லிருக்கீங்க. சிம்டம்ஸ் வீடியோ கண்டிப்பா அப்கமிங் வீடியோ நிறைய வீடியோ இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுல இருந்து உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்கு. இப்ப முடியாம போனது அதுல இருந்து நிறைய வேலை நடந்துச்சு, அதெல்லாம் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே கண்டிப்பா வீடியோ போடுறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். எப்படியெல்லாம் இருக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதே என்டி ஸ்கேன் பார்த்தாச்சு, அதுல சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கடுத்து நிறைய கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எத்தனை மந்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய 5 மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு, நல்லபடியா. இன்னொரு அந்த அறிவளம் எப்போன்னு கேட்டிருந்தீங்க, அதுவே கூட சொல்றோம். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து எனக்கு தீர்த்த தண்ணி கொடுக்கணும், 5வது மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால அதுவுமே வீடியோ வந்து வர ஞாயிற்றுக்கிழமை போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான் என்ன சொல்றது, ஸ்கேன்ல கண்டிப்பா சொல்றேன் எத்தனை ஹார்ட் பீட் இருந்துச்சு, எப்படி பேபி எப்படி இருந்துச்சு, மகிழனுக்கு எப்படி இருந்துச்சு, இப்ப பிறக்க போறவங்களுக்கு எப்படி இருக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். ஏன்னா மகிழனுக்கு எந்த ஹார்ட் பீட்டோ அதே வந்து இந்த பிறக்க போறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன டிஃபரெண்டா இருக்கு கண்டிப்பா நான் அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோல நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா தான் சொல்லுங்க, நீங்க வேணா கெஸ் பண்ணுங்க என்ன பேபியா இருக்கும். ஓகே, எந்த பேபியா இருந்தாலும் சந்தோஷம் தான், ஹாப்பி. எங்களுக்கு வந்து சோ ஹாப்பி தான், எதா இருந்தாலுமே ஓகே. நல்லபடியா சுகப்பிரசவம் நல்ல குழந்தைகளா பிறந்தா சந்தோஷம் தான், அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை 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 பை.